ஐஸ்வர்யா மருத்துவமனையின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோ சயின்ஸ் சார்பாக மூளை பக்கவாதம் குறித்த கருத்தரங்கம் சென்னை OMR சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பேராசிரியர் மருத்துவர் ராஜசுந்தரம் மற்றும் மருத்துவர்கள் தீபா அவதானி, வினோத், பிரதீப் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு மூளை பக்கவாதம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிறந்த மருத்துவ ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டனர். இதுகுறித்து தெரிவித்த பேராசிரியர் ராஜசுந்தரம், மூளை பக்கவாதம் பாதிப்பு முதியவர்களுக்கு மட்டுமின்றி இளைய தலைமுறையினருக்கும் அதிகமாக வருவதாகவும், மன அழுத்தம், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் நரம்பியல் மருத்துவர்களை அணுகுவதன் மூலம் இந்த பாதிப்பில் இருந்து தற்காத்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக ஐஸ்வர்யா மருத்துவமனைக்கு என்று மூளை பக்கவாத ஹெல்ப்லைன் எண் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ட்ரோக் யாருக்குனாலும் வரலாம். பட் இதில் ஹைரிஸ்க் கேட்டகரிஸ்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சப்போஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, பிபி, ஹை பிபி, சுகர், டயபெட்டிஸ் அண்ட் புகைப்பிடிக்கிறது, மது அருந்துதல், இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள் யாருக்கு அவங்களுக்கு ரொம்ப காமனாக வருதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இப்போ ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் we have both the facilities like clinical team, நல்ல நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸ் அண்ட் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜிஸ்ட், ஸ்ட்ரோக் மேனேஜ்மெண்ட் எல்லா டீம் டாக்டர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் we have நல்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸ், பேராமெடிக்கல்ஸ், ஸ்ட்ரோக் ஹெல்ப்லைன் நம்பர், அப்புறம் எமர்ஜென்சி சர்வீசஸ், எம்ஆர்ஐ அண்ட் இன்டர்வென்ஷன், இம்மிடியட் இன்டர்வென்ஷன், ஐசியூ கேர் எல்லாமே இருக்குது. இதனால் என்ன பண்ண முடியுதுன்னா, இப்போ நிறைய பேஷண்ட், ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியுது. தமிழகத்தில் 20 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திமுக அமைச்சர் KN நேரு மீது ஊழல் வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னரும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் DGP இல்லாமல் IG தலைமையில் செயல்பட்டு வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் DGP பொறுப்பு ஆயுதப்படை DGP டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உளவுத்துறை DGPயாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வானில் ஒரே நேர்கோட்டில் 6 கோள்கள் தென்பட்ட அதிசய நிகழ்வை நெல்லையில் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன், வெள்ளி, சனி, வியாழன், யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அதிசய நிகழ்வு வானில் நேற்று தென்பட்டது. நேற்று மாலை 6:15 முதல் இரவு 8 மணி வரை நடைபெற்ற இந்த அரிய நிகழ்வை பொதுமக்கள் தங்கள் மொபைல் செயலி மூலம் கண்டு வியப்படைந்தனர். பாளையங்கோட்டை கொக்கரகுளத்தில் உள்ள மாவட்ட அறிவியல் மையத்தில் டெலஸ்கோப் மூலமாக பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டு மகிழ்ந்தனர். திருநெல்வேலி சயின்ஸ் சென்டரை சுற்றி பார்க்க வந்திருந்தோம். அப்புறம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் நிலவை பார்க்கலான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு மூன் பார்த்தோம், அதோட இதெல்லாம் எல்லாம் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பார்த்தோம். ஜூபிட்டர் சுற்றி 4 நிலவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிளானட் பரேட் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் மூனை பார்த்தோம். அதில் இருக்க அந்த இம்ப்ரெஷன்ஸ் அது எல்லாமே கிளியராக தெரிஞ்சிச்சு. அடுத்து ஜூபிட்டர், அது ஒரு பால் மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஆக்சுவலி அதுக்கு 53 மூன்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் 4 மூணு அது கிளியராக தெரிஞ்சிச்சு, டாட்ஸ் மாதிரி தெரிஞ்சிச்சு. இது நம்ம படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம நேர்லேயே பார்க்குற மாதிரி இருக்குது ஒரு பிளானட்டையும். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை $29.50 உயர்ந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை நிர்ணயிக்கின்றன. இந்த விலை மாதந்தோறும் முதல் தேதியில் மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று 19 கிலோ எடை வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை $29.50 உயர்ந்து $1929 உயர்ந்துள்ளது. வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. சென்னை புழல் பகுதியில் 6 பேர் கொண்ட கும்பல் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து அட்டூழியத்தில் ஈடுபடும் வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வஉசி நகர் பகுதிக்கு உட்பட்ட 2 இருசக்கர வாகனங்களில் கூச்சலிட்டபடி கையில் கத்தி, இரும்பு கம்பிகளுடன் வந்த 6 இளைஞர்கள் அப்பகுதியில் நிறுத்தி வைத்திருந்த கார், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் சாலையில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முயன்றபோது கத்தியை காட்டி மிரட்டி அந்த இளைஞர்கள் தப்பிச் சென்றனர்.
இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து 6 இளைஞர்களையும் கைது செய்தனர். இஸ்ரேல் நாட்டில் உற்பத்தி மற்றும் உணவகத் துறைகளில் பணியாற்றுவதற்காக 50,000க்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்களை பணியமர்த்தும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஏற்கனவே கட்டுமானத் துறையில் இந்தியர்கள் பணியமர்த்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது உற்பத்தி துறைக்கும் இந்த வாய்ப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பாலஸ்தீனத்துடனான மோதல் சூழலுக்கு பிறகு அங்கு நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை போக்க இஸ்ரேல் அரசு இந்தியாவை தேர்ந்தெடுத்துள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இந்திய இளைஞர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதி உள்ள தொழிலாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் ஏற்றுமதி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக 2025ஆம் ஆண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 2,50,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இதன் மூலம் நாட்டின் முதன்மை ஏற்றுமதி பொருளாக இருந்த டீசல் எரிபொருளை பின்னுக்கு தள்ளி ஸ்மார்ட் போன்கள் முதலிடத்தை பிடித்துள்ளது. மொத்த ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் 76% பங்களிப்பை ஆப்பிள் ஐபோன்கள் பெற்றுள்ளன. இந்தியாவில் இருந்து மட்டும் சுமார் 2,09,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐபோன்கள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. மேக் இன் இந்தியா திட்டம் மற்றும் உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் வெற்றியால் இந்தியா உலகின் முன்னணி ஸ்மார்ட் போன் உற்பத்தி மையமாக மாறியுள்ளது என மத்திய அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்திற்கான வாக்காளர் இறுதிப் பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதில் சுமார் 63,67,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இறப்பு, இடம்பெயர்வு, இரட்டைப் பதிவுகள் மற்றும் முகவரி கண்டறிய முடியாதது போன்ற காரணங்களால் இந்த நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிறகு மேற்கு வங்கத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 7,04,59,000 உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியில் 58வது பட்டமளிப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் 3,159 இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. கல்லூரி செயலாளர் அசோக்குமார் முத்ரா விழாவை தொடங்கி வைத்தார். விழாவில் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் ஜி ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மாணவர்கள் படைப்பாற்றல், விமர்சன ரீதியான சிந்தனை மற்றும் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். மேலும் வைணவ கல்லூரியின் ஆராய்ச்சி திறனையும் அவர் வெகுவாக பாராட்டினார். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகளவில் 20 முதல் 30% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஹார்முஸ் நீரிணை உலகின் முக்கியமான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வழித்தடமாக அறியப்படுகிறது. தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டால் ஹார்முஸ் நீரிணை வழித்தடத்தை மூடிவிடுவோம் என்று ஈரான் நீண்ட காலமாகவே எச்சரிக்கை விடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கச்சா எண்ணெயின் விலை உயரும் வாய்ப்புள்ளதால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் இன்று முதல் சிம் ஃபைண்டிங் விதிமுறைக்கு அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் தொலைபேசியில் சிம் கார்டுகள் பொருத்தப்பட்டிருந்தால் மட்டுமே வாட்ஸ்அப் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கணினியில் லாகின் செய்யப்படும் வாட்ஸ்அப் கணக்குகள் 6 மணி நேரத்தில் தானாகவே லாக் அவுட் ஆகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மோசடிகளை குறைக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகளை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை எடுக்க பயன்பட்ட யூடிஎஸ் செயலி சேவை இன்று முதல் நிறுத்தப்பட்டது. அதற்கு பதிலாக ரயில் ஒன் என்ற செயலியை மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த செயலி மூலம் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள், பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் மற்றும் சீசன் டிக்கெட்டுகள் போன்ற அனைத்தையும் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்டர்நெட் வசதி இல்லாத நேரத்திலும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட டிக்கெட்டுகளை இந்த செயலியில் காண்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.
ஆந்திர பிரதேசத்தின் பெயரை தெலுங்கு நாடு என மாற்ற வேண்டும் என பிரபல தெலுங்கு அறிஞர் கரிக்கப்பாடி நரசிம்மராவ் வலியுறுத்தியிருப்பது பேசுபொருளாக மாறியுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்று வரும் உலக தெலுங்கு மாநாட்டில் பேசிய அவர், பிரதேசம் என்ற சொல் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களை பின்பற்றி வைக்கப்பட்டது எனவும் இது தெலுங்கு மக்களின் அடையாளத்தை பிரதிபலிக்கவில்லை எனவும் கூறினார். தமிழ்நாடு தன் மொழியின் பெயரிலேயே அழைக்கப்படும் போது ஆந்திராவையும் தெலுங்கு நாடு என அழைப்பதே பெருமை என்றும் கரிக்கப்பாடி நரசிம்மராவ் பேசியுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கேரள மாநிலத்தின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என மாற்றக் கோரி அம்மாநில சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மலையாள மொழியில் கேரளம் என்று அழைக்கப்படுவதையே அரசியலமைப்பிலும் நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அனுப்பப்பட்ட தீர்மானத்தில் மத்திய அரசு சில தொழில்நுட்ப திருத்தங்களை கோரியதால் தற்போது மீண்டும் திருத்தப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது நாடாளுமன்றத்தில் மசோதாவாக கொண்டு வரப்பட்டு குடியரசுத் தலைவரின் கையொப்பத்துடன் முறைப்படி அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரிசா ஒடிசாவாக மாறியது போன்று விரைவில் கேரளாவும் கேரளம் என மாற உள்ளது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய்க்கு காலாவதியான தாய்சேய் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குழந்தை பிரசவித்த நவீன்குமார் என்பவரின் மனைவி ஹரிணி பிரியாவிற்கு அரசு சார்பில் தாய்சேய் நல பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது. இதையடுத்து தம்பதியர் வீட்டிற்கு சென்று பெட்டகத்தை திறந்து பார்த்தபோது சோப்பு, ஷாம்பு, நவகண்டி லேகியம் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் காலாவதியானதாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதை அடுத்து காலாவதியான பொருட்களை வழங்கிய மருத்துவ அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.